எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வருஷம் உங்களோட பிறந்த நாளுக்கு டிசம்பர் 26ஆம் தேதி 2024 போன வருஷம் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு ஒரு கடிதம் எழுதிருந்தேன் அறிக்கை. அப்ப ஒன் இந்தியா தமிழ்ல ஏம வந்தனா தெரியல, நீங்க வளர்த்த பேத்தி உங்க தோல் மேல மார் மேல போட்டு வளர்த்தீங்களே 50 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த பேத்தி எழுதியிருக்காங்க அழகா. அபூர்வமானவர் நல்ல கண்ணு, எளிமையின் அடையாளம், அப்பழுக்கற்ற தியாக வேங்கை, மகிழ்ந்து வாழ்க்கைய செய்தார். அரசியல் எல்லைகளை கடந்து அனைத்து கட்சியினராலும் மதிக்கப்படும் போராளி நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். பொது வாழ்க்கையில் எளிமைக்கும் அரசியலில் தூய்மையானவர் என்பதற்கும் இன்று வரை ஒரே எடுத்துக்காட்டாய் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்று மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு செய்தா புகழாரம் கூட்டியிருக்கிறது. அத்துடன் ஐயா நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்தநாள் வாழ்த்து செய்தியினையும் மகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி விடுத்திருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளதாவது: நீங்களும் நானும் இருக்கிற புகைப்படம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த புகைப்படம். சிஐடி நகர் வீடு லைப்ரரி வச்சிருந்தீங்க இல்லையா, அந்த வீட்டுல நம்ம 2 பேர் அடிக்கிற புகைப்படம். நேர்மை, தியாகம், தன்னலமற்ற உழைப்பு, அடக்குமுறைக்கு அஞ்சாத தீரம் போன்றவற்றின் மறுபெயர் தான் நல்லக்கண்ணு. இதே 100 வருடங்களுக்கு முன்பு தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கிராமத்தில் பிறந்தவர் ஐயா நல்லக்கண்ணு. இதே நாளில் தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடங்கப்பட்டது. கட்சி தோன்றிய நாளில் தோன்றிய ஒரே மனிதர் ஐயா நல்லக்கண்ணு தான். ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்த நல்லக்கண்ணு பள்ளி பருவத்திலேயே விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர். தன்னுடைய 15 வயதிலேயே பொது உடைமை கொள்கையால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு பல தியாகங்களை செய்தவர். 1949ஆம் ஆண்டு தலைமறைவு காலத்தில் தோழர் ஒருவரின் வீட்டில் நல்லக்கண்ணு தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென போலீசார் அவரையும் அவரது நண்பர்களையும் சுற்றி வளைத்தது. மலை உச்சியிலிருந்து உருட்டி விடுவதாகவும் உன் தோழர்கள் எங்கே என்று கேட்டும் மிரட்டிய போதும் தெரியாது என்ற பதிலையே நல்லக்கண்ணு திரும்பி சொல்லிக் கொண்டிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த ஒரு போலீஸ் அதிகாரி நல்லக்கண்ணுவின் கையில் விலங்கு பூட்டி சித்திரவதை செய்து அவரது மீசையையும் கன்னத்தையும் தீயிட்டு பொசுக்கினார். எனினும் கடைசி வரை நல்லக்கண்ணுவிடம் இருந்து எந்த பதிலையும் காவல்துறையினரால் பெற முடியவில்லை. நெல்லை சதி வழக்கில் சேர்க்கப்பட்டு ஆயுள் தண்டனையையும் அனுபவித்தார். இதுபோல பாறையை போல துணிச்சலுடன் எண்ணற்ற அடக்கு முறைகளையும் எதிர்கொண்ட அஞ்சா நெஞ்ச சிங்கம்தான் ஐயா நல்லக்கண்ணு. அனைத்து தரப்பு மக்களின் எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் ஐயா நல்லக்கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக 13 வருடங்கள் செயலாற்றியவர். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது வாழ்வில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஐயா நல்லக்கண்ணு 25 ஆண்டுகள் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்க தலைவராக இருந்திருக்கிறார். தன் இனத்து மக்களையே எதிர்த்து போராடி அடித்தட்டு மக்களை தட்டி எழுப்பி சமூக நீதியை நிலைநாட்ட தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் அற்புத மனிதர். மக்களுக்காகவே தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு வாழ்க்கை முழுவதும் தியாக வாழ்க்கை வாழ்ந்து வருபவர். நதிநீர் உரிமைகளுக்காகவும் சுற்றுச்சூழலை காப்பதற்காகவும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தவும் தொடர்ந்து போராடும் நெஞ்சுரம் மிக்கவர். அரசியல் எல்லைகளை கடந்து அனைத்து கட்சியினராலும் மதிக்கப்படும் போராளி நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் பொது வாழ்க்கையில் எளிமைக்கும் அரசியலில் தூய்மையானவர் என்பதற்கும் இன்று வரை ஒரே எடுத்துக்காட்டாய் விளங்கிக் கொண்டிருக்கிறார். எதிர்கால அரசியலில் ஈடுபடும் இன்றைய இளைஞர்களுக்கும் மிகச்சிறந்த வாழ்வியல் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். பிறந்த நாள் வாழ்த்து. ஐயா நல்லக்கண்ணு உடல் ஆரோக்கியத்துடனும் மன உறுதியுடனும் நீடூழி வாழ்ந்து பொது வாழ்வில் தொடர்ந்து ஈடுபடுவதன் மூலம்
நாட்டு மக்களுக்கு சிறந்த தொண்டினை ஆற்றிட இந்த நன்னாளில் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன் என்று ஹென்றி தன்னுடைய வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். ஆமாங்கய்யா, நானே தான்.